செலவு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோமா, சேவ் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டோமா. இது ஒரு குறள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். இதுதான் தாரக மந்திரம். உடனே ஆக்சுவலாக நெசசிட்டி, அதாவது அத்தியாவசியம் வரும்போது தான் பண்ணோம். எஸ்பெஷலி மேபி அசட் கிரியேஷன் இருக்கும்போது. ஸோ நாட் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சருக்காக லோன் வாங்குறது இஸ் நாட் அன் அட்வைஸ். அது அட்வைசபிள் கிடையாது. அதனால் காஸ்ட்டே இல்லாமல் மினிமல் காஸ்ட்டில் நீங்கள் கோல்டை ஹோல்டு பண்ணணும். கோல்டோட அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கோல்டு தான் பெஸ்ட்டு. 40% இஎம்ஐ ரூல்னு பேர். அது லக்ஷ்மண் ரேகா மாதிரி. அதை என்னைக்கு ஒருத்தன் தாண்டுறானோ அவனுக்கு இங்கே கழுத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டியாச்சுன்னா அந்த கடன் சுமையை தாங்கிறது அதுலேயே உழந்துருப்பான். அதுலேருந்து வெளில வர முடியாது. நான் கடனை வாங்கி கட்டி முடித்து வெளில வரணும். ஸோ அப்போ தான் நான் சேவிங்ஸை பற்றி யோசிப்பேன். நமஸ்காரம். இன்றைக்கி சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இல்லைனாக்கா ஈவன் பிஸ்னஸ் மேன் ஆல்சோ சேலரி இண்டிவிஜுவல் சொல்லுவேன். எனக்கு எனி இண்டிவிஜுவல் ஓகே. பிஸ்னஸ் மேனும் சேலரிடு தான், ஏன்னா அவங்களும் சேலரி எடுத்துகிட்டு தான் கரெக்டாக. ஸோ ஒரு ஆஸ்பெக்டில் இப்போ நீங்கள் என்னோடய பர்சனல் ஜேர்னியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி 35 வருஷம் ஆச்சு கெரியரில். ஸோ அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த காசு எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்தானாக்கா வீட்டுக்குள்ளே பீரோவில் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறதே கிடையாது. சேவிங்ஸை பற்றி பேசுவாங்க. ஸோ பேங்கில் எஃப்டி, ஆர்டி போடு, போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் பண்ணு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் பேசிட்டு இருந்தேன். அது கொஞ்ச நாள் போக போக அது வேறு லெவலில் போயிடுது. தென் இன்னொரு இக்குவேஷனில் ஒரு ரீசன்ட் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஎஸ்ஐ அப்படின்னு ஒரு மாடல். சேலரி உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா எக்ஸ்பென்ஸு அது ஒரு போர்ஷன், சேவிங்ஸு அது ஒரு போர்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு போர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சம் நாளைக்கு ஓடின்னு இருந்தது. கன்ஃபியூஷன் இருந்தது. முதல்ல சேவ் பண்ணிவிட்டு அப்படி எக்ஸ்பென்ஸுக்கு கால் வைக்கணுமா, இல்லை எக்ஸ்பென்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுமா, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் வெல்த் க்ரியேஷன் அப்படின்னு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு போக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ரீசன்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் இது ஒரு அன்பிளான்டு லைஃப் லீட் பண்ணுற ஆளுங்களெல்லாம் இது எப்படி அவங்களோட அணுகுமுறை எல்லாம் பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். பட் இந்த இஎஸ்ஐ அண்ட் வெல்த் கிரியேஷன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த சின்ன வயசுலேருந்து நமக்கு நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஒரு சின்ன பானையில் அந்த பிக்கி பேங்க் அதில் காசு போட்டு சேவ் பண்ணு. பேங்கே பிக்கி பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் உங்களுடைய கேள்வியில் கேட்டீங்க, செலவு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோமா, சேவ் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. இது ஒரு குறள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். இதுதான் தாரக மந்திரம். நீங்கள் சேவிங்ஸ்னு ஒன்று சொன்னீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்க. சேவிங்ஸுங்கிறது ஒரு கல்ச்சர், ஒரு ஹேபிட். ஸோ அந்த வேர்டு ஹேபிட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹேபிட் HABITன்னு இருக்கும். அந்த HABITயில் ஹெச் எடுத்துட்டிங்கன்னா பிட் இருக்கும். அந்த பிட்டில் எடுத்துருங்க பிட் இருக்கும். பிட்டில் பி எடுத்துருங்க இட் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஹேபிட் போகும். ஸோ அது சொல்லுவாங்க, பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸை உங்களுடைய தினசரி பழக்கமாக்கிக்கணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு கிரெடிட் வருது அப்படின்னா எடுத்து வச்சுடணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ எடுத்து வைக்கணும், இதான் முதல் கேள்வி. அதுக்கு ஒரு சின்ன தம்பு ரூல் சொல்கிறேன். 50 30 20. 50%, 30%, 20%. 50% என்ன? உங்கள் தேவைகள், உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள். அத்தியாவசிய தேவைகள்னால் நீட்ஸ்ன்னு சொல்லலாம். என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்? கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சாப்பிடணும், காய்கறி வாங்கணும், குரோசரி, இதெல்லாம் அத்தியாவசியங்கள். இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ நமக்கு ஒரு இடம் வேணும், ரோட்டி கப்படா மக்கான், இது 3த்துக்கும், அதாவது தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்புறம் வீட்டுக்கும் துணிக்கும் செலவு பண்ணணும். ஸோ இது அத்தியாவசியம். இதுக்கு 50%. 30 என்ன? அதையும் தாண்டி
என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா போகிறது, ட்ராவல் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு வெளியூர் போகிறது, இந்த கோயில் இந்த கோயில் போகலாமா, இல்லை இந்த ரிசப்ஷனுக்கு இந்த இதை எடுத்துன்னு போகலாமா, இதுக்குன்னு அடிஷ்னலாக நாம் எதாவது செலவு பண்ணலாமா. ஸோ இது வந்து இட் இஸ் இன் அடிஷன். ஸோ அது வந்து 30%க்குள்ளே போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்துறது. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப சிக்கனமாக இருந்தீங்கன்னா இந்த 30%ஐயும் சேவ் பண்ணிடலாம். சில பேர் வந்து கடனை வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக சொல்கிறது 2வது ரூல். அதுக்கு அந்த 2வது ரூல் வந்து 40% இஎம்ஐ ரூல்னு பேர். அது வந்து லக்ஷ்மண் ரேகா மாதிரி. அதை என்னைக்கு ஒருத்தன் தாண்டுறானோ அவனுக்கு வந்து இங்கே கழுத்தில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதை தாண்டியாச்சுன்னா அந்த கடன் சுமையை தாங்கிறது அதுலேயே வந்து உழந்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளில வர முடியாது. நான் கடனை வாங்கி கட்டி முடித்து வெளில வரணும். ஸோ அப்போ தான் நான் சேவிங்ஸை பற்றி யோசிப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன யங்ஸ்டர்ஸோட, நான் இன்றைக்கி சம்பாதிக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து பர்சனல் லோன் வருது, அதை நான் வந்து என்னோடய இஎம்ஐலேருந்து நான் கட்டுறேன், அடுத்த பர்சனல் லோன் வாங்குகிறேன், கட்டுறேன், அடுத்த பர்சனல் லோன் வாங்குகிறேன், கட்டுறேன். அப்போ சேவிங்ஸு, அதனால் உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். அதுதான் வந்து யூ ஏர்ன் ஃபார் த பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸோ என்னோட 40% இஎம்ஐ ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள். நீங்கள் சம்பாதிக்கிறதுல 40%க்கு மேலே இஎம்ஐ போகக்கூடாது. 40%க்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். வேறு இஎம்ஐயே எதுக்குன்னு கேட்குறேன். வை யூ வாண்ட் டு சி, இப்போ ஹோம் லோன் போகிறாங்க, பர்சனல் லோன் போகிறாங்க. இப்போ இப்போ என்னோடய பர்சனல் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வர மொத்த சேலரியை 3ஆக டிவைட் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் ஈவன் 40, 33%. 33%ல் நீங்கள் வாழ கற்றுக்கணும். அடுத்த 33%ல் நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துங்க. அடுத்த 33% ஷுட் பி ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். ஸோ நீங்கள் சம்பளம் வாங்குறதே அந்த ஃபஸ்ட்டு 33% முடிச்சுட்டு தான் மிச்சம் 66.66 தான் உங்கள் கைக்கே வரணும். ஸோ அதில் இஎம்ஐக்கான பேச்சே கிடையாது. ஸோ ஜீரோ கடனில் வாழ படிக்கணும். ரைட், இன்ட்ரெஸ்டிங். உங்கள் அடுத்த கேள்வி. கம்மிங் பேக் டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதோட ரியலாகவே ஒரு இஎம்ஐ வாழ்க்கைக்கு போகணுமா? நீங்கள் 40% அப்படின்னு சொன்னீங்கன்னு, அதை எந்த பேஸில் அந்த 40% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது தெரியலை. எதுக்காக அப்படின்னா, பட் ஸ்டில் அது இல்லை, அது நான் இன்னொன்று இதை கொஞ்சம் ரிவர்ஸ்லையும் பண்ணுறேன். அப்போ பேலன்ஸ் 40ங்கிறது ஆக்சுவலாக ஒரு டேஞ்சர் லெவல் தான். ஸோ நீங்கள் ஒரு 20, 25, 30 தாண்டாமல் இருக்கிறது நல்லது. கடனே ஆக்சுவலாக வந்து நெசசிட்டி, அதாவது அத்தியாவசியம் வரும்போது தான் பண்ணும். எஸ்பெஷலி மேபி அசட் கிரியேஷன்ஸோ இருக்கும்போது. ஸோ நாட் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சருக்காக லோன் வாங்குறது இஸ் நாட் அன் அட்வைஸ். அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால் இந்த 40% இஎம்ஐங்கிறது ஒரு டேஞ்சர் லெவல் தான். ஸோ அது கீழே தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். நம்பர் 2, சேவிங்ஸை பற்றி மட்டும்தான் சொன்னேன், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து கடைசியாக டபிள்யூன்னு ஒன்று சொன்னீங்க, வெல்த் கிரியேஷன் அப்படின்ட்டு. வெல்த் கிரியேஷனை எடுத்து வைக்கிறது சேவிங்ஸு, அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். எஸ். ஸோ அதனால் சேமிப்பு வேறு, முதலீடு வேறு. சேமிப்பை முதலீடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது மல்டிப்ளை ஆகும். அப்போ எங்கே முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது 2வது கேள்வி. ஸோ சேமிச்சிட்டிங்க, அது உங்களுடைய பழக்கத்தில் வந்துடுத்து, உங்கள் ஹேபிட் ஆகிடுது. ஸோ அப்போ நான் அதை எங்கே எடுத்து வைக்கணும்? கோல்டில் வைக்கணுமா? அதாவது அந்த காலத்தில் மருதகாசி பாடலே ஒன்று உண்டு. அதாவது சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக, அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு. எப்படி ஆக்குவாங்க? ஸோ கரெக்டான இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் 6 100 ஆகும். எப்படி 6 100 ஆகும்? அதுக்கு ஒரு சின்ன தம்புரு. ஸோ நீங்கள் உங்கள் வயசை பொறுத்து, நான் வந்து எல்லாமே ஈக்விட்டியில் போடலாமா, இல்லை நான் வந்து டெட்டில் போடலாமா, இல்லை நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். மேபி நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை விட கொஞ்சம் டபுளாக வரும். ஸோ ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா 10 12 வரும். ஸோ 10 5 3 இந்த மாதிரி ஒரு காம்போ வச்சுக்கலாம். சேவிங்ஸ் பேங்க்கில் லிக்விடாக கொஞ்சம் வச்சுட்டு பாக்கியை வந்து டெட்டில் போட்டுட்டு ஈக்விட்டியில் கொஞ்சம் போடணும். அப்போ ஈக்விட்டியில் எவ்வளோ போடணும்? வயசை பொறுத்து. எனக்கு 30 வயசு அப்படின்னா 100ல் 30 கழிச்சா 70% என்னோடய சேவிங்ஸு. ஸோ 1 லட்சம் நான் சேவ் பண்ணுறேன், 20,000 20% நான் 1 லட்சத்தில் 20,000 வந்து சேவ் பண்ணிட்டேன். அப்போ அதில் 20,000ல் என் வயசு 30%னா 100ல் 30 கழிச்சா 70%. ஸோ 20,000ல் 70%, ஸோ அதாவது 14,000 நான் வந்து ஈக்விட்டியில் போடுவேன். பாக்கி 6,000 நான் வந்து ஒரு எஃப்டியில் போடலாம், ஆர்டியில் போடலாம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். ஸோ தட் க்ரோ ஆகும். ஸோ கோல்டில் போடலாம். ஏன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃபார் த பாஸ்ட் 30-40 இயர்ஸ் வந்து 14% சிஏஜிஆரில் இருக்குது. ஸோ கோல்டுலேயும் போடலாம், தப்பு இல்லை. இன்றைக்கி கோல்டை வாங்கிட்டு அதை நான் வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கு மேலே நான் வந்து கோல்டு வாங்கிக்கலாம்.
ஸோ ஈக்குவல் எப்போனா வாங்கி எப்போனா எக்ஸிட் பண்ணலாம். அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வரும். ஸோ சௌரியமாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் திருடவும் மாட்டாங்க. கோல்டோட நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஒரு பெர்மனண்ட், அதாவது வந்து அன்அவாய்டபுள் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வரும். அதாவது வென் யூ கெட் இன் டு ஃபேமிலி லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 குழந்தைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் கம்பல்சரி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆனுவலி அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் கட்டாயமாக இந்த அமௌண்ட்டு 1 லட்சம் 2 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு. ஸோ 4 லட்சம் ரூபா இஸ் யுவர் ஆப்ளிகேஷன். கண்டிப்பாக அதை மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நீங்கள் கட்டியே தான் ஆகணும். அதாவது 27ல் கூட அந்த பைசா எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நிற்குங்கிறது எனக்கு வந்து தெரியும். இதே மாதிரி உங்களோட ஆனுவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. என்டோமெண்ட் பாலிசி ஆகட்டும், இல்லைனாக்கா ஆனுவல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ ஜென்ரல் டெண்டன்சி, இப்போ நான் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணினது வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் அதை அமௌண்ட்டை போய் லோன் எடுத்துகிட்டு திருப்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணி கடனை கொடுத்து எல்லாம் தான் பண்ணுறாங்க. பட் தெர் இஸ் another வே ஆஃப் லுக்கிங் அட் இட். உங்களோட அந்த எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்ப்ளிட் இன்ட்டு மந்த் வைஸ் நீ இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்பிச்சு ஒரு 12 months 1,20,000 இஸ் யுவர் ஆப்ளிகேஷன்னா மாதம் 10,000 ரூபா நீங்கள் இப்போத்துலேருந்தே போட்டுன்னு வந்தீங்கன்னா வெரி குட், இருக்கும். வெரி குட். இது வந்து ஈவன் ஐ எம் ப்ராக்டிஸிங் இந்த அமௌண்ட்டை இதில் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் அது இதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. நான் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், 1,20,000 ருபீஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டை நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணால் பெட்டராவது ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைமில் அது மெச்சூரிட்டியும் வரணும். இதுக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தம்பு ரூலே சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 6x எமர்ஜென்சி ரூல்னு வச்சுக்கோங்க. இது பேர் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பேர். எமர்ஜென்சி ஃபண்டே நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஒரு இந்த ஃபண்டு, டெட் ஃபண்டோ இல்லை ஒரு ஈக்விட்டி ஃபண்டே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஹைலி லிக்விடு ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ க்ரோத்தும் உங்களுக்கு வந்து க்ரோத் ஃபண்ட்லேயே நீங்கள் போட்டு எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஸோ உங்களுடைய மந்த்லி இன்கமில், ஸோ மாதம் 1 லட்ச ரூபா அப்படின்னா 6 மாதம் வந்து 6 லட்ச ரூபா. ஸோ 6 லட்சம் உங்களுடைய அந்த எமர்ஜென்சி ஃபண்டோட கார்பஸாக நீங்கள் பில்டு பண்ணணும். ஸோ அது மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி 10,000மோ 15,000மோ. ஸோ நீங்கள் 20%க்கு அடிஷ்னலாக இன்னும் ஒரு 5%, 10%, இன்னொரு 20% வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம். ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்போவுமே உங்களுடைய ஒரு டார்கெட்டாக வச்சுக்கணும். மினிமம் 3 months ஆஃப் யுவர் இன்கம் டு 6 months ஆஃப் யுவர் இன்கம்மை வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். அது யூஸ் ஆனாலும் திரும்ப அதை வந்து ரிக்யூப் பண்ணணும். எஸ்பெஷலி ஒரு டெட் ஃபண்டோ இல்லை டெட்டு ஈக்விட்டி ஃபண்டு மிக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா க்ரோத் வந்து எப்படி ஒரு ஆனுவல் சிஏஜிஆர் வந்து ஒரு 8%, 12% ரிட்டர்னில் அது அழகாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஐடியலான ஒரு மாடல். ஸோ அதுக்கு பேரே எமர்ஜென்சி ஃபண்டு தான். இன்னொரு கொஸ்டின் சார், நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசினீங்க. இந்த கோல்டு வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் வாங்காமல் நம்ம வந்து இப்போ இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது அதில் என்ன செக்யூரிட்டி இருக்குது? இட் இஸ் ஒன்லி இன் பேப்பர். நாளைக்கு அந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டான் அப்படின்னா என்னோடய கோல்டுக்கு என்ன வருது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஃபிசிக்கல் ஃபார்மில் கோல்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது வந்து பீப்புள் ஃபீல் தட் இட் இஸ் மோர் செக்யூரிட்டி, இது எங்கிட்ட தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இப்போ அந்த கோல்டோட அந்த சிஏஜிஆர் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ நானே இப்போ 35 வருஷம் முன்னாடி 300 ரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு கோல்டு வாங்கின ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி வந்து அது 15,000 டச் பண்ணி இப்படி நிற்கிறது. ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறத வந்து ஆர்னமெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் அதை வந்து ரியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆர்னமெண்ட்டாக வாங்கி அதை கோல்டை வீட்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு இல்லைனா அந்த வேல்யூ ஆடட் சார்ஜஸ் என்ன, வேஸ்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு 20% வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வளையலுக்கு 20% வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 300 ரூபாய் கிராமுக்கு இருக்கிறதையும் உங்கள் மேக்கிங் சார்ஜ் 20% தான். 15,000 நீங்கள் வந்தப்பொழுது மேக்கிங் சார்ஜஸ் சேம் 20%. அப்போது இந்த 300 ரூபாயோட 20% வச்சுக்கோங்களேன், 60 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி மேக்கிங் சார்ஜ் 60 ரூபா தான். இன்றைக்கி கண்டிப்பாக 60 ரூபாயில் வந்து பண்ண முடியாது. பட் ஐ கேனாட் பே 3,000 ருபீஸ் அஸ் மை மேக்கிங் சார்ஜ். 60லேருந்து 3,000 ரூபா எல்லாம் அந்த அவ்வளோலாம் ஜம்ப் ஆகலை. அப்போது இதுக்கு வந்து எதுக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஆர்னமெண்ட்டாக நான் வாங்கி டெய்லி கன்சியூம் பண்ண போகிறதில்ல. அதுக்கு நான் வந்து மேக்கிங் சார்ஜும் கொடுக்கணும். பட் அதை விட பெட்டர் தானே நான் மாதம் 1 கிராம் வச்சுட்டு கோல்டை வாங்கிட்டு காயினாக வாங்கி கையில் வச்சுக்கிறது. புல்லியனாக வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டு.
ஏன்னா அதில் வந்து யூ கேன் சேவ் த அந்த மேக்கிங் சார்ஜஸ் சேவ் பண்ணலாம். இல்லை இடிஎஃபாக வச்சுக்கோங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு, கோல்டாக வச்சுக்கோங்க. ஸோ கோல்டாக இருந்தாலும் இடிஎஃபாக இருந்தாலும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. புல்லியனாக வச்சுருந்தாலும் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. பட் இது வந்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு வால்ட்டு வேணும், வால்ட்டில் வச்சு சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அந்த அந்த ஹோல்டிங் சார்ஜஸ், அந்த சேஃப்டி சார்ஜஸுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஒன்று உண்டு. ஸோ அதனால் காஸ்ட்டே இல்லாமல் மினிமல் காஸ்ட்டில் நீங்கள் கோல்டை ஹோல்டு பண்ணணும், கோல்டோட அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கோல்டு தான் பெஸ்ட்டு, இடிஎஃப் தான் பெஸ்ட்டு. சார், இந்த சேலரிடு பீப்புளுக்கு ஒரு மெசேஜ். அது எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம அந்த சேலரி நம்ம கைக்கு வரக்கு முன்னாடி இட் ஹேஸ் டு கோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல முடிச்சுட்டு தான், இல்லைன்னா அந்த சேவிங்ஸ் முடிச்சுட்டு தான் நம்மள்ட்ட அது கையில் வரணும். இப்போ ஜோஹோ பேரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு அந்த எம்ப்ளாயி ஆக்சஸ் இருக்குது. அது எல்லாருமே அந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் தெரியாது. பட் எங்களுக்கே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன், நான் என்ன டேக்ஸ் பே பண்ண போகிறேங்கிறத நானே முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த என்பிஎஸ் மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து எம்ப்ளாயரே வி ஆர் இன்ட்ரெஸ்டிங் தம் டு மேக் த பேமெண்ட் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி லேபர் கோடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்குது. அந்த பேசிக் இது சேலரியோட 50% வில் பி ஃப்ரம் ஹெச்ஆர். அதுக்கு அந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் இல்லாட்டி ஒரு சேலரிடு இண்டிவிஜுவல்ஸே இது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது வந்து நான் சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியே என்ன சேவிங்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எங்கிட்ட எக்ஸஸ் ஃபண்ட் இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்கிற இந்த ETF அதெல்லாமே வரும். ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் தான் கார்பஸ்ன்னு பேர். என்னுடைய மந்த்லி இன்கம் என்ன, என்னுடைய ஆனுவல் இன்கம் என்ன, எவ்வளோ என்னோடய சேவிங் கேப்பபிலிட்டி, என்னுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன, இதுக்கு பேர் தான் வந்து உங்களுடைய ஃபண்டை அனலைஸ் பண்ணி, உங்களோட இன்கம் அனலைஸ் பண்ணி, இப்போ என்ன அசட்டை ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன இடத்துல நீங்கள் அசட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அசட் எந்த இடத்துல அலோகேட் ஆகிருக்கு, எஃப்டியில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, கோல்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இல்லை வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு நான் பண்ணேன். அது வந்து அசட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா 90% ஆஃப் த அசட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கில் வச்சுருக்கார், 10% தான் வந்து வச்சுருக்கார். சொன்னேன் இப்போது 2-3 வீடு வச்சுருக்கார். அதில் வந்து அவர் ஒரு வீடு தான் மட்டும்தான் அவர் வந்து ஆக்சுவலாக இருக்குது. பாக்கி 2 வந்து இந்த ரிட்டர்ன் வந்து இட் இஸ் நாட் தட் மச். ஸோ அப்போ பார்க்கும்போது இஸ் இட் ரிக்வயர்ட் அப்படின் போது அவரே முடிவு பண்ணிட்டார், சார் ஒரு வீடை நான் விற்றுறேன், அதை எடுத்து நான் வந்து இதை லிக்விடாக வச்சுக்கிறேன். அதாவது அதான் அசட் அலோகேஷன் பேர். ஸோ அதாவது மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இட் இஸ் நாட் நான் நோன்னு நான் சொல்லலை. பட் உங்களோட அசட் ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குது, இந்த பர்சன்டேஜ் சொல்லும்போது அவன் நினைக்கிறோம், அப்படியா 90% நான் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் இதில் வச்சுருக்கேனா, அது அசையா சொத்தில் வச்சுருக்கேன். அசையும் சொத்துங்கிறது 5% 6% தான் இருக்குது. 94% வந்து அவர் வந்து இந்த இமூவபிள்ஸில் வச்சுருக்கார். லிக்விடிட்டி இருக்கார். அதை பார்த்தும்போது தான் அவருக்கு வந்து அடடா, ஆமாம், நோ ஐ ஹாவ் டு இம்மீடியட்டாக டிசைட் பண்ணிட்டேன், நான் ஐம் செல்லிங் திஸ் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் இல்லை, பண்ணிவிட்டு நான் அது வந்து ஐ எம் கோயிங் டு அலோகேட் இன் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸு, இதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து. ஸோ இந்த அசட் அலோகேஷன் தான் வந்து உங்களுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, உங்களுடைய வெல்த்து வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ரேட்டு. ஸோ இந்த க்ரோத் ரேட் எவ்வளோன்னு ஒரு 2 வருஷத்தில் பார்த்தோம். ஸோ அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்ன, இப்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்ன மார்க்கெட் வேல்யூ என்ன, க்ரோத் இருக்குது, வாங்கும்போது என்ன விலை, அதையும் போட்டு பார்த்தோம். இதே வந்து நான் இந்த 4% 5%க்கு உண்டான க்ரோத் ரேட் பார்த்தோம். அது வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 16-17%. இதில் க்ரோத் ரேட் வந்து 3 or 4% தான் இருந்தது. இமீடியட்டாக முடிவு பண்ணிட்டார், ஐ திங்க் my asset allocation is absurd, it's wrong, I am going for it. This is an eye opener actually. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த 2வது வீடை வந்து, அந்த ஃபஸ்ட்டு வீடை வந்து ஃபுல்லி பெய்டு வாங்கிட்டு அதை ஓன் பண்ணி 2வது வீடும் இன்ஸ்டால்மெண்ட்டில் போகிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு இடத்துல அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை இதில் சேவ் பண்ணியிருந்தாருன்னா, ஆமாம், க்ரோத் இன்றைக்கி அவரோட வெல்த் எங்கே இருக்கும், அதில் ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கொடுக்குறீங்கள. ஸோ அங்கேயும் பைசா போகுது, இங்கே சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் போகுது. ஸோ எனிவே ஃபென்டாஸ்டிக் ஜிகேஆர்ஜி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அது நீங்கள் நிறைய அவென்யூ ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க. நானும் கரெக்டான கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பாக நினைக்கிறேன். அற்புதமாக. ஸோ நமஸ்காரம். நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.